இந்த வீடியோல அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்ல பிசினஸ் அண்ட் ஓனரை வந்துட்டு செப்பரேட்டா தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த பிசினஸ் அண்ட் த ஓனர் ஆர் ரெக்கார்டட் செப்பரேட்லி. உதாரணத்துக்கு நீங்க பிசினஸ்ல ஒரு 5 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது பிசினஸ்ல அதை வந்து கேபிட்டலா தான் காட்டுவாங்க. அதே ஓனருடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ், இப்போ அவர் வந்து அவருடைய பர்சனல் மொபைல் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் வந்து பே பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? அந்த பர்சனல் ஃபோன் பில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் புக்ஸில் வந்து காட்டக்கூடாது. ஏன்னா ஆஸ் பர் த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் பிஸ்னஸ் வேற ஓனர் வேற அப்படின்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, செப்பரேட் என்டிட்டி. அதே வந்துட்டு பிஸ்னஸ்ல இருந்து அந்த பிஸ்னஸ் உடைய ஓனர் வந்துட்டு பர்சனல் பர்பஸுக்காக ஒரு 20,000 வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து பிஸ்னஸ் புக்ல வந்து எப்படி காமிப்பாங்க அப்படின்னா கேஷ் வந்துட்டு டிக்ரீசஸ், அதாவது கேபிட்டல் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? அதை வந்து டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் தோ legally a sole proprietorship is not separate from the owner, for accounting purposes they are ட்ரீட்டட் செப்பரேட்லி. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கீங்க, உதாரணத்துக்கு ஒரு கடையை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ லீகலா பார்க்கும் பொழுது அந்த கடை வேற நீங்க வேற கிடையாது தான். ஆனா அக்கௌண்டிங் கான்செப்ட்ல அந்த கடை வேற பிசினஸ் வேற அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் வந்துட்டு அக்கௌண்டிங் வந்து பண்ணுவாங்க ஆஸ் பர் த பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ பிஸ்னஸ்ல நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்மளால வந்துட்டு மானிட்டரியா மெஷர் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன்ஸ் தட் கேன் பி மானிட்டரியா நம்மளால வந்துட்டு இவாலுவேட் பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது தான், அதாவது மானிட்டரியா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண கூடிய டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நாம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் மானிட்டரி ஐட்டம்ஸை வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம வந்து இக்னோர் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 2 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கேமராவை வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க, அந்த கேமராவுடைய மதிப்பு வந்து 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்துட்டு மானிட்டரியா வந்துட்டு இவாலுவேட் பண்ண முடியுது அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த 2 lakhs ஒர்த்தான கேமராவை நீங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அசட்டா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்கு உங்களுடைய எம்ப்ளாயிக்கு ஒரு 30,000 சேலரியா வந்து பே பண்ணிருக்கீங்க, அதை வந்து உங்களால இவாலுவேட் பண்ண முடியுது, மானிட்டரியா வந்து மெஷர் பண்ண முடியுது, அதை நீங்க வந்து எக்ஸ்பென்சஸா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி மாரல் இஸ் வெரி ஹை, பிராண்ட் ரெப்புடேஷன் இஸ் எக்ஸலண்ட், டீம் ஹேஸ் ஸ்ட்ராங் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்மளால எவாலுவேட் பண்ண முடியாது, அதாவது மானிட்டரியா நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ இதையெல்லாம் நாம வந்துட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண கூடாது. These are important but cannot be measured in money precisely, so they are not shown in financial statements. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், அதாவது எப்பவுமே ஆஸ் பர் த அக்கௌண்டிங் கான்செப்ட் படி உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸே வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அக்கௌண்டிங் அஷ்யூம்ஸ் த பிஸ்னஸ் வில் கண்டினியூ ஆப்ரேட்டிங் இன்டெஃபினிட்லி அன்லெஸ் தேர் இஸ் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் டு த கான்ட்ராரி, ஓகேங்களா? அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா வந்து ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் வந்துட்டு அக்கௌண்டிங்ல வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு யூ பை அ சர்வர் ஃபார் ₹3 lakhs வித் எ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் 5 years. ஸோ அந்த சர்வரை நீங்க வந்துட்டு ஃபிக்ஸட் அசெட்டா வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் நீங்க டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணலாம். யூ கேனாட் அஷ்யூம் யூ வில் செல் இட் நெக்ஸ்ட் மந்த் அண்ட் ரெக்கார்ட் இட் அட் ஸ்கிராப் வேல்யூ அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு அசட்டை வாங்குறீங்க, அந்த அசட்டை எதுக்கு வாங்குறீங்க? உங்களுடைய பிசினஸ் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு வாங்குறீங்க, சரிங்களா? இப்போ நீங்க அந்த அசட்டை வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படியும் அடுத்த மாசம் இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வித்துருவேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா நீங்க வந்து வாங்க மாட்டீங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், உங்களுடைய பிசினஸ் வந்துட்டு கண்டினியூஸா வந்து ரன் ஆகும், கண்டினியூஸா நீங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்க வந்துட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. திஸ் கான்செப்ட் ஜஸ்டிஃபைஸ் கேபிட்டலைசிங் அசட்ஸ், சார்ஜிங் depreciation over their useful life, showing assets at cost, less depreciation, not immediate liquidation value. காஸ்ட் கான்செப்ட், அதாவது நீங்க
ஒரு அசட்டை நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் பர்ச்சேஸ் காஸ்ட்ல தான் நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணுமே தவிர கரண்ட் மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ 2024ல நீங்க வந்துட்டு லேப்டாப் வாங்கியிருக்கீங்க ஃபார் 70,000 ஓகேங்களா. அப்போ நீங்க உங்களுடைய புக்ஸ்ல 70,000க்கு தான் நீங்க வந்து அந்த அசட்டா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா. லெஸ் டெப்ரிசியேஷன் வருஷம் வருஷம் நீங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஈவன் இஃப் இன் 2026 the same model is worth rupees 1 lakh or rupees 40,000, the book value is based on 70,000 cost not market value. இப்போ அதே மாடலே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 1-2 வருஷத்துல அதனுடைய மதிப்பு வந்து அதிகமா கூட ஆகலாம் அல்லது மதிப்பு வந்து குறையவும் செய்யலாம். ஸோ இப்போ மார்க்கெட்ல அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுடைய புக்ஸ்ல அதனுடைய காஸ்ட் ப்ரைஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நீங்க எந்த விலை கொடுத்து அந்த அசட்டை வந்து நீங்க வாங்கியிருக்கீங்களோ அந்த ஒரிஜினல் பர்ச்சேஸ் காஸ்ட்டுக்கே தான் நீங்க வந்துட்டு புக்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணணும். டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஓகேங்களா. ஒன் பெனிஃபிட் கோஸ் டு ஒன் பார்ட்டி அண்ட் ஈக்குவல் பெனிஃபிட் கம்ஸ் ஃப்ரம் அனதர் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. திஸ் லீட்ஸ் டு த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட். ஒன்று ஒருத்தர் வந்து வாங்குறாரு அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து கண்டிப்பாக கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசட் அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டிக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகேங்களா. அசட் வந்துட்டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி விட கம்மியாகவோ அல்லது லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல் வந்துட்டு அசட்டை விட கம்மியாகவோ அந்த மாதிரி இம்பேலன்ஸ்டாக வந்துட்டு இருக்க முடியாது. ஆஸ் பர் த டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி நீங்கள் வந்து 5 lakhs வந்து பிஸ்னஸில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. அப்போ அதை வந்து அசட்டாக வந்துட்டு உங்க அக்கௌண்ட் உங்க புக்ஸ்ல வந்து நீங்க காமிக்கணும் 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே 5 lakhs வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேஷ் தான். உங்களுக்கு வந்து கேஷ் வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ அசட் சைடு அது வந்து கேஷ். பட் லயபிலிட்டி சைடு நீங்க வந்து கேபிட்டல் அப்படின்னு காமிக்கணும். ஸோ அப்போ அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் படி அசட் அண்ட் லயபிலிட்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆயிடுது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 2 lakhs ஒர்த்துள்ள ஒரு கேமராவை வந்துட்டு கிரெடிட் பேசிஸ்ல நீங்க வந்து வாங்குறீங்க. இந்த 2 lakhs கேமரா அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அன் அசட். ஸோ அசட் சைடு நீங்க 2 lakhs வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. பட் நீங்க கிரெடிட் பேசிஸ்ல தான் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெண்டாருக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ணாத வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கடன் பட்டிருக்கீங்க. ஸோ அந்த வெண்டாரை நீங்க வந்து கிரெடிட்டரா வந்து காமிக்கணும். அதாவது லயபிலிட்டி சைடு. ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ அதை தான் வந்துட்டு டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் படி எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒருத்தங்க பெனிஃபிட் கொடுக்கறவங்களா இருக்காங்கன்னா இன்னொருத்தங்க பெனிஃபிட்டை வாங்குறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ ஈக்குவேஷன் வந்துட்டு ஈக்குவலைஸ் ஆயிடும். பீரியாடிசிட்டி கான்செப்ட். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்துட்டு எப்போ அது வந்து அது பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத உங்களாலேயே வந்துட்டு சொல்லவும் முடியாது. இட் வில் கோ ஆன். ஓகேங்களா. எத்தனை வருஷம் போகணும் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. பட் யூ ஹாவ் டு மேக் மேக் இட் இன் எ ஸ்மாலர் டைம் பீரியட் அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயர்லி பேசிஸில் தான் நம்ம வந்துட்டு புக்ஸ் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோ பிஸ்னஸ் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக ரன் பண்ணிக்கிட்டே தான் போக போகிறீங்க. பட் உங்களுடைய அக்கௌண்டிங் கான்செப்டில் நீங்கள் அதை வந்துட்டு எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும்னா யூ ஹேவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் அன் இயர்லி பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1st April to 31st March அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி பேசிஸில் உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் யூ ஹேவ் டு ரிப்போர்ட் ஆன் profit and loss account on a monthly basis to check the performance and also do the comparison between the Q1, Q2, Q3 and Q4 ரிசல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் சம் பீரியாடிசிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நான் வந்து பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு 50 வருஷத்துக்கு நான் ரன் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஒரு டைம் பீரியடை வந்துட்டு அதாவது அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட்ல ஒரு பீரியாடிசிட்டியை மெயின்டைன் பண்ணாம இருக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஸ்மாலர் டைம் பீரியடா நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கிறோம். இயர்லி பேசிஸ்ல பிரிச்சுக்கிறோம். அப்போ இயர்லி பேசிஸ்ல பிரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கம்பேரிசன் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியரா இருக்கும்.
Matching concept. Expenses must be matched with the revenues. They help generate in the same accounting period. இப்போ நம்ம வந்து ஒரு ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு உண்டான கண்டிப்பாக சில செலவுகள் வந்துட்டு பண்ணியிருப்போம், இன்கர் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் மஸ்ட் பி மேட்ச் வித் த ரெவன்யூஸ் இந்த சேம் அக்கௌண்டிங் பீரியட். உதாரணத்துக்கு மார்ச் மாதம் வந்துட்டு நீங்கள் ஒரு 2,00,000 வந்துட்டு வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் எடிட்டரை வந்துட்டு அக்வயர் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 60,000 வந்துட்டு பே பண்ணியிருக்கீங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து ஒரு 10,000 செலவு பண்ணியிருக்கீங்க. வாடகை வந்துட்டு 20,000 செலவு பண்ணியிருக்கீங்க. இந்த செலவெல்லாம் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மேட்சிங் கான்செப்ட். எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் த இன்கம். ஓகேங்களா? ஸோ இன் மார்ச் பிஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 2 lakhs நீங்கள் காமிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 60,000, 10,000 அண்ட் 20,000 நீங்கள் வந்துட்டு காமிச்சு தான் ஆகணும். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000. ஸோ இந்த இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி மேட்சிங் வித் த ரெவன்யூ. ஏன்னா இந்த ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பென்சஸை வந்துட்டு மேட்ச் இன்கரே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஈவன் இஃப் யூ பே சம் எக்ஸ்பென்சஸ் இன் ஏப்ரல் இஃப் தே ரிலேட் டு மார்ச் ஒர்க் தே ஆர் மேட்ச்டு வித் மார்ச் ரெவன்யூ அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமே வந்துட்டு இன்கர் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு உண்டான ஆக்சுவல் பேமெண்ட் வந்துட்டு ஏப்ரல் மாதம் கூட நடக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம வந்துட்டு ஏப்ரல் மாதம் கொண்டு போய் அதை வந்து நம்ம வந்து செலவாக காட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது வந்து மார்ச்லேயே வந்துட்டு இன்கர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால, ஏன்னா மார்ச்சில் தான் அதுக்கு உண்டான ப்ராஜெக்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மார்ச் மந்த்லேயே நம்ம வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஆஸ் பர் த மேட்சிங் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ரெவன்யூ நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்னோம்னா எப்போ ஏர்ன் பண்றோமோ அப்பவே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடணும். என்னைக்கு நாம அதுக்கு உண்டான கேஷ் என்னைக்கு அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு ரிசீவ் பண்றோமோ அப்போ வந்துட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டிப்பிக்கலி when goods are delivered or services are performed and the amount is reasonably certain. உதாரணத்துக்கு you complete rupees 1 lakh editing project and send the invoice. Client pays in February. ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா ஜனவரியிலேயே அந்த 1,00,000 நம்ம ரெவன்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜனவரியிலேயே அந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான வருமானத்தை ஏர்ன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கிளையண்ட் வந்துட்டு பிப்ரவரியில் பே பண்ணுறாரோ மார்ச் மாதம் பே பண்ணுறாரோ அவர் எப்போ வேணாலும் பே பண்ணிட்டோம் அதுக்கு உண்டான அமௌண்ட்டை. பட் ஜனவரியில் நாம அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி இன்கம்மை ஏர்ன் பண்ணிட்டோம். எப்போ ஏர்ன் பண்ணணுமோ அப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும். If there is a high uncertainty, example, client may cancel and not pay, you may delay recognition or create a provision. In case அவர் வந்து பேமெண்ட் தராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க அதுக்குண்டான ப்ரொவிஷன் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். அதாவது ஆல் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் வெரிஃபையபிள் எவிடன்ஸ். உதாரணத்துக்கு இன்வாய்ஸ், ரெசிப்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், நாட் பர்சனல் ஒப்பீனியன்ஸ். அதாவது நீங்க உங்க பிசினஸ்ல அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அந்த அக்கௌண்டிங் என்ட்ரிஸுக்கு உண்டான ஒரு பேஸ் எவிடன்ஸ், அதாவது ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட அக்கௌண்டிங் என்ட்ரியே இருக்கணுமே தவிர ஜஸ்ட் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் உங்களுடைய ஓன் ஒப்பீனியனை வச்சுலாம் வந்து அக்கௌண்டிங் என்ட்ரி வந்து பாஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு அக்கௌண்டிங் என்ட்ரிக்கும் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கணும். அதாவது சிம்பிளாக சொன்னால் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ரெக்கார்ட் இன்வென்ட்ரி அட் ஆக்சுவல் காஸ்ட் ஃப்ரம் இன்வாய்சஸ் நாட் அட் வாட் யூ திங்க் இட்ஸ் ஒர்த். ஓகேங்களா? ஒரு இன்வென்ட்ரியை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். எதை வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம்? இன்வாய்ஸை பேஸ் பண்ணி தான். இப்போ வெண்டார்கிட்ட இருந்து இன்வாய்ஸ் அதாவது பில் காப்பி வருது. அந்த பில் காப்பி தான் நமக்கு வந்து எவிடன்ஸ். அந்த பில்லில் வந்துட்டு அந்த மெட்டீரியலுக்கு உண்டான காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து இன்வென்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டீரியல் வந்துட்டு இவ்வளோ இருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒப்பீனியனை வச்சுலாம் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்டர் பண்ணக்கூடாது. You record depreciation based on a policy and rate, not random guesses. நம்ம டெப்ரிசியேஷனை புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்குன்னு ஒரு பாலிசியை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த பாலிசியை வச்சு தான் டெப்ரிசியேஷனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். சும்மா ரேண்டமாக வந்து அசம்ஷன்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண கூடாது. அக்ரூவல் கான்செப்ட். ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு என்னைக்கு வந்து ஏர்ன் பண்ணுறோமோ அல்லது என்னைக்கு இன்கர் பண்ணுறோமோ
அப்பவே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு அக்ரூவல் கான்செப்ட். நீங்க என்னைக்கு உங்களுக்கு பணம் வருது, நீங்க என்னைக்கு பேமெண்ட் பண்றீங்க, அதெல்லாம் வந்துட்டு பேசிஸா வந்துட்டு எடுத்துக்க கூடாது. ஆஸ் பர் த அக்ரூவல் கான்செப்ட் படி. இப்போ சேலரி ஃபார் மார்ச் இஸ் 50,000 பட் பெய்ட் இன் ஏப்ரல். ஸோ இந்த 50,000 அப்படிங்கிறது மார்ச் மாசத்துக்கு உண்டான சம்பளம். அப்போ மார்ச் மாசத்திலேயே அதை வந்து செலவா காட்டிடணுமே தவிர, நீங்க ஏப்ரல் மாசம் தான் சம்பளம் பே பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக ஏப்ரல் மாசத்துல கொண்டு போய் அதை செலவு கணக்கா காட்டக்கூடாது. You complete a project in March, invoice in April, receive cash in May, record revenue in March when service is done. ஓகேங்களா? So this links closely with the matching and realization concept. Convention of consistency. Once you choose an accounting method, you should stick to it from period to period unless there is a good reason to change. இப்போ உங்களுடைய அக்கௌண்டிங் மெத்தடாலஜிக்கு நீங்க வந்து ஒரு பீரியடை வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த பீரியட்ல வந்துட்டு ஸ்டிக் ஆயிரணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீக்வெண்டா அந்த பீரியாடிசிட்டியை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அன்லஸ் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்லாத வரைக்கும் நீங்க வந்து பீரியடை வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து டெப்ரிசியேஷன் எப்படி அக்கௌண்ட் பண்றீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை சிமிலர் அசட்ஸுக்கு நீங்க தாராளமாக வந்துட்டு எவ்ரி இயர் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க வந்துகிட்டு வருஷம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல இருந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே எல்லாம் வந்துட்டு இருக்க கூடாது. அன்லஸ் மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இல்லாத வரைக்கும் நீங்க ஒரே மெத்தடாலஜி தான் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். Convention of full disclosure. Financial statements must fully disclose all important information so users can understand the true position. நம்ம பிஸ்னஸில் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இட் ஷுட் டிஸ்க்ளோஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த யூசர்ஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்டர்ஸ், அவங்களாம் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்க்ளோஸ் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி அப்படின்னா இப்போ வந்து உங்கள் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேஸ் வந்துக்கிட்டு அந்த கேஸ் எப்போ முடியும்னா அவங்க யாராலுமே வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சு, தீர்ப்பு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதனால உங்களுக்கு லயபிலிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னா நீங்க லயபிலிட்டி ரெக்கக்னைஸ் பண்ண தேவையில்ல. ஆனா ஒரு கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நீங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த லா ஷூட் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷனா போச்சு அப்படின்னா திஸ் லயபிலிட்டி மே அரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி வந்துட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இம்பாக்டா இருக்காது, நோட்ஸ்ல வந்துட்டு இருக்கும். டிஸ்க்ளோஸ் அக்கௌண்டிங் பாலிசி, அதாவது என்னன்னா நீங்க என்ன டெப்ரிசியேஷன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்றீங்க, என்ன இன்வென்டரி வேல்யூவேஷன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்றீங்க, அப்புறம் உங்களுடைய ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுதான் கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. Only significant material items need strict adherence to accounting principles. Immaterial items can be treated simply if they don't affect decisions. நம்ம உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ ஒரு சர்வருடைய காஸ்ட் வந்துட்டு 5 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மெட்டீரியல் இம்பேக்ட். ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸட் அசட்டை ரெக்கக்னைஸ் பண்ணலாம். வருஷம் அதுக்கு உண்டான டெப்ரிசியேஷனை சார்ஜ் பண்ணலாம். அதே ₹200 பாக்ஸ் ஆஃப் பேப்பர் கிளிப், இதை நீங்க வந்து ஃபிக்ஸட் அசட்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இது வந்து ஒரு இம்மெட்டீரியல் நேச்சர். இதை நீங்க வந்து எக்ஸ்பென்சஸா இம்மீடியட்டாவே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாமே தவிர அதை வந்து ஒரு அசட்டா நீங்க வந்துட்டு ட்ராக் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஒன்லி சிக்னிஃபிகண்ட் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் இஃப் டெக்னிக்கலி அண்ட் அசட் டைனி ஐட்டம்ஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ்டு ஃபார் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது டெக்னிக்கலி அந்த ப்ராடக்டை வந்து நம்ம அசட்டா கிளாசிஃபை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா கூட டைனி ஐட்டம்ஸ், அதாவது ஒரு இன்சிக்னிஃபிகண்டா இருக்கு அப்படிங்கும் பொழுது அதை நம்ம சிம்பிளா எக்ஸ்பென்சஸா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறாங்க. வென் இன் டவுட் பி காஷியஸ், anticipate no profit, provide for all
பாசிபிள் லாசஸ். இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ டெட்டார்ஸ் வந்துட்டு 1,00,000 ரூபாய் இருக்கு. இந்த டெட்டார்ஸ் லிஸ்ட்ல சில பேர் வந்துகிட்டு பே பண்ணாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, கண்டிப்பா வருமா வராதான்னு நிஜமா தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொவிஷனை வந்துட்டு கண்டிப்பா வந்து கிரியேட் பண்ணிக்கிறது பெட்டர். அதாவது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், அதாவது வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம், வென் இன் டவுட் பி காஷியஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 5%, இப்போ நீங்க இந்த டெட்டார்ஸ் லிஸ்ட்டை ரிவ்யூ பண்ணனதுல ஒரு 5% ஆஃப் த கஸ்டமர் கிட்ட இருந்து அமௌண்ட் வராததுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு 5,000 ரூபாய்க்கு உண்டான ப்ரொவிஷனை நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 80,000, மார்க்கெட் வேல்யூ வந்து 60,000. ஷோ இன்வென்ட்ரி அட் லோயர் ஆஃப் காஸ்ட் ஆர் மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது இன்வென்ட்ரியை நம்ம எப்படி வேல்யூட் பண்ணணும்னா காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் எவர் இஸ் லோயர், அந்த மாதிரி. ஓகேங்களா? யூ டு நாட் ரெக்கார்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் பிஃபோர் இட் இஸ் ரியலைஸ்டு, ஓவர் ஸ்டேட் அசட்ஸ் ஆர் இன்கம். அதாவது ப்ராஃபிட்டே ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றதெல்லாம் கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவில் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்தோம். நீங்கள் இன்னும் என் யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.